சாத்தா நான் ஒரு நாள் தான் ஹாப்பியாக இருக்கேன். நான் எனக்கு வாழ்க்கையிலே நீ வந்த பிறகு தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கேன். நெட்டவெளி, ஒரே ஒரு கண்டிஷன் தெரியும் இல்லை? நான் இருக்கிறது உன ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. நீ அப்படி சொல்லிட்டேன்னா நான் உன்னை விட்டே போயிடுவேன். கண்டிப்பாக குட்டி சாத்தா, நான் நீ இருக்கிறத யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். என்ன நம்பு. சரி சரி நெட்டவெளி, உனக்கு தெரியும் இல்லை? நான் உனக்கு கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுவேன், வேற யாருக்கு கண்ணுக்கும் தெரியவும் மாட்டேன். பூமாரி நெட்டவெளி வாரது போல இருக்கு. இன்னைக்கு அவன் வந்ததும் கண்டிப்பா நம்ம கேட்கணும். என்ன? ஆமா பிங்கி, கேட்கணும். என்ன சொல்லியான்னு பாப்போம். நெட்டவெளி எங்க போன நெட்டவெளி? இவ்வளவு நேரம் உன்னை காணவே இல்ல. நான் வாஷ்ரூம் போனேன் பூமாரி. நீங்கள் எல்லாம் வாஷ்ரூம் போகலையா? நெட்டவெளி, நாங்களும் வாஷ்ரூம் போகணும். உன்னை காணவே இல்ல அங்க. நான் வாஷ்ரூம் போயிட்டு அதுக்கு பிறகு ஸ்டாஃப் ரூமுக்கு போனேன். அப்படியே நெட்டவெளி, நாங்க மேக்ஸ் நோட் சப்மிட் பண்ண நாங்களும் ஸ்டாஃப் ரூம் போனோம். உன்னை காணவே இல்ல. ஆனால் நான் உங்கள் 2 பேரையுமே பார்த்தேன். நீங்கள் என்ன கவனிக்கவே இல்லை. நெட்டவெளி, நாங்க உன்கிட்ட ஒரு क्वेश्चन கேட்போம். நீ அதுக்கு உண்மையை மட்டும் தான் சொல்லணும். என்ன? பொய்யே சொல்லக்கூடாது. நீ உண்மையை சொன்னா நாங்க 2 பேரும் உன்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். எனக்கு பொய் சொல்கிறதே பிடிக்காது பூமாரி. என்ன வேணாலும் கேளு, நான் உண்மையை தான் சொல்லுவேன். நெட்டவெளி, நீ இப்போ ஒரு வாரமா கொஞ்சம் டிஃபரெண்டாவே பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. யானே எங்களுக்கே தெரியல. நீ தனித்தனியா பேசிட்டு இருக்க. யாரு கூட பேசுறாங்கன்னே தெரியல. எங்களுக்கே பயமா இருக்கு. நீ யாரு கூட பேசிட்டு இருக்க? அதுவா பூமாரி, நான் சும்மா அதை படித்த கொஸ்டின்ஸ் எல்லாம் திரும்ப ரீகால் பண்ணிட்டு இருந்தேன். இல்ல பொய் சொல்லாத நெட்டவெளி. உண்மைதான் பூமாரி, நான் படித்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணிட்டு இருந்தேன். நீ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எல்லாம் அப்ப படிச்ச क्वेश्चंस எல்லாம் ரீகால் பண்ண மாட்டியா? இப்போ ஒரு வாரமா தான் ரீகால் பண்ணிட்டு இருக்கியா? எனக்கு ஏதோ உன்னை பார்க்க டிஃபரெண்டாவே இருக்கு. ஏதோ நீ எங்கள்கிட்ட மறைக்கிய. சொல்லு நெட்டவெளி, நாங்க உன ஃப்ரெண்ட்ஸ் தானே, உண்மையை யார்ட்டையுமே சொல்ல மாட்டோம். ஆமா நெட்டவெளி, ப்ளீஸ் எங்கள்கிட்ட சொல்லு. அம்மா எல்லாருக்குமே டைரி மில்க் சாக்லேட் கொடுத்தா உனக்கு மட்டும் தரல. ஆனாலும் நீ ஃபீல் பண்ணவே இல்லை, சிரிச்சிட்டே இருந்த. அதுக்கப்புறமா உடனே வெளியில போனியா? நானும் பூமாரி உன்னை ஃபாலோ பண்ணியே வெளியில வந்தோம். நீ யார்ட்டையும் பேசிட்டு இருந்த. நீ யார்ட்டையும் சாக்லேட் வேணும்னு கேட்ட. யாரும் உனக்கு தந்தாங்க. ஆனா அவங்க எனக்கு கண்ணு தெரியவே இல்லை. உனக்கு கண்ணு மட்டும் தான் தெரியுறாங்க. நெட்டவெளி, சொல்லு நெட்டவெளி, நீ ஏதாவது ஆவிங்கிற கூட ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கியா? எங்களுக்கும் சொல்லு நெட்டவெளி, நாங்களும் ஃப்ரெண்ட் ஆகணும். இல்ல அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் யாரு கூடயுமே ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கல. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்க யாருமே கிடையாது. என்ன நெட்டவெளி, நீ எங்கள்கிட்ட இப்படி மறைக்கிய? உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்து நாங்க பார்த்தோம். ஐயோ, இப்போ என்ன சொல்ல? இவங்கள்ட்ட இப்படி மாட்டிட்டு நிக்கி. நம்ம இவங்கள்ட்ட பைய சொல்லலாம். கண்டிப்பாக குட்டி சாத்தானே கேட்கவே செய்யாது. பிங்கி, பூமாரி, நான் உங்கள்கிட்ட மட்டும் ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். இது உண்மையில் நடந்த ஸ்டோரி. இதை நீங்கள் யார்ட்டையுமே சொல்லக்கூடாது. என்ன? சரி நெட்டவெளி, நாங்க யார்கிட்ட சொல்ல போறோம்? நாங்க யார்கிட்டயுமே சொல்ல மாட்டோம். எனக்கு இப்போ ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான். அவரே பேரு தான் குட்டி சாத்தான். என்ன நெட்டவெளி சொல்ல? குட்டி சாத்தானா? பேரை கேட்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அப்ப ஆளு ரொம்ப பயங்கரமா இருக்கும் போல இருக்கு. அப்படியெல்லாம் இல்லை பிங்கி, பேரை கேட்க தான் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஆனால் ஆள் ரொம்ப 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 பாவம். ஆமா, நீ ஃபர்ஸ்டா குட்டி சாத்தானை எப்ப மீட் பண்ண? நான் ஃபஸ்ட்டாக ஸ்கூலுக்கு வரும்போது யாருமே என்கிட்ட பேச இல்லையா. நம்ம கிளாஸ் மேம் மட்டும் என்கிட்ட ரொம்ப பேசினாங்க. நான் அவங்கள ரொம்ப நம்பினேன். ஆனால் அவங்க எனக்கு முடிக்க வேண்டிதான் என்கிட்ட பேசியிருக்காங்க. டெய்லி பேசி நைஸாக கொஞ்சம் முடிய திருடிட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் நானே அதை கண்டுபிடிச்சிட்டேன். நான் கிளாஸ் மேம் முடி திருடுறாங்கன்னு கண்டுபிடிச்சதும் எனக்கு ரொம்ப சோகம் ஆகிட்டு. நான் அந்த சோகத்தில் எனக்கு வீட்டுக்கு போக விருப்பமே இல்லை. நான் நேரே ஒரு காட்டுக்கு போயிட்டேன். நான் காட்டில் போய் என்னால் எவ்வளவு அழ முடியுமோ அவ்வளவு ஏங்கி அழுதுகிட்டே இருந்தேன். எனக்கு வீட்டுக்கு போகவும் அடுத்த வழியே தெரியல. அப்போந்தான் குட்டி சாத்தா முதலாக என்கிட்ட வந்து பேசிச்சு. நான் அழுறதை கேட்டு குட்டி சாத்தானுக்கே ரொம்ப பாவமாக இருந்துச்சு போல. எதுக்காக நீ அழுற? நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்டுச்சு. நானும் நடந்த ஸ்டோரியே இல்லைன்னு சொன்னேன். அந்த குட்டி சாத்தான் சொல்லிச்சு, நான் உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு கூட வந்து. ஆனால் குட்டி சாத்தானே எனக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே கண்ணு தெரியாது. குட்டி சாத்தான் யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிச்சு. ஆனால் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நெட்டவெளி, நீ இந்த ஸ்டோரி எல்லாத்தையும் சொன்னனால நான் போறேன். என்ன? சாரி குட்டி சாத்தான், நீ என்னை விட்டு போகாத குட்டி சாத்தான். நீ தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. இல்லை நெட்டவெளி, நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். நீ இந்த ஸ்டோரியை சொல்லலைனாலும் நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். என்ன? நீ கவலைப்படாத. எல்லாருமே இனிமேல் உனக்கு ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்பாங்க. நான் போகிறேன். என்ன? இனி உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் நான் கண்டிப்பாக திரும்பவும் வருவேன். அல்லாத நெட்டவெளி, நாங்கள் இனிமேல் உனக்கு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம். என்ன? உன்னை கஷ்டப்படுத்தவே மாட்டோம். மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா, பை பை.